அப்பதானே என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா சிறப்பா இருக்கும். இதெல்லாம் நீயும் உன் பொண்டாட்டி அங்க இருந்து செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மா என்னம்மா நீங்க நல்ல காரியத்துக்கு போறப்போ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு? இத பாருங்கம்மா, என் பொண்ணை நான் அங்க வந்துதான் வாழ்த்தணும்னு இல்ல. அவ எங்க இருந்தாலும் நான் எங்க இருந்தாலும் என் மனசு அவளையே தாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவளை வாழ்த்திக்கிட்டு தாம்மா இருக்கோம். சந்தோஷமா போய் வாழ்த்திட்டு வாங்கம்மா. உன்ன மாதிரி ஒரு சம்பந்தி கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணப்பா. அதை விட்டுட்டு புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க. திரும்ப திரும்ப அதையே அம்மா பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தான் நாம ஆவாதவங்கள ஆயிட்டுமே. இந்த பாருங்க, அவங்க சண்டை போட நினைச்சாலும் திட்டினாலும் நீங்க பார்த்து தன்மையா நடந்துக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்களுக்கு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வரணும். என்ன? சரிப்பா. டிரைவர் சார், இங்க வா. இதை வரேன் சார். சார் இது எடுத்துக்கப்பா. அம்மாவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. சரிங்க சார். நான் வர வசதா. சரி, நான் வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. டேய் சஞ்சய், நீ கடைக்கு போலியா? நீ இல்லப்பா, மொபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி சரி, போய் எடுத்துட்டு போ. ஹலோ ஹலோ அப்சரா, எப்படி இருக்கீங்க? சாரி, யாரு? நானா சஞ்சய். எந்த சஞ்சய்? என்ன அப்சரா, என் நம்பரை நீங்க ஃபீட் பண்ணி வைக்கலையா? ஆனா உங்க நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ, முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நானா சூட்கேஸ் சஞ்சய். ஓ சஞ்சய், சாரி. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. ஓ, உங்க பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? இது கேட்கதா இப்போ ஃபோன் பண்ணீங்களா? இல்லை, நேற்று நைட்டு நெட்டில் சர்ச் பண்ணேன். அங்கர்வாட் டெம்பிளில் இருக்கிற அழகான சிற்பத்துக்கு பேர் தான் அப்சராவா. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ சூட் கேஸை திருப்பி கொடுத்தீங்கன்னு பேசினா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. ஐயோ சாரி அப்சரா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மறுபடியும் சாரி, என்னால உங்க வேலை கட்டு போச்சுல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அப்சரா. என்ன? இல்ல, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டையும் இந்த மாதிரி பேசினதில்ல. படன்? ஐ மீன் ஃப்ரெண்ட்லியா கூட. பொண்ணுங்கனாலே திமிரா இருப்பாங்க அப்படி இப்படின்னு தப்பான ஒப்பீனியன்ல இருந்துட்டேன். ஆனா உங்க வாய்ஸை கேட்டதுல இருந்து நான் மாறிட்டேன். ஓ, எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இதே டயலாக் தான் சொல்லுவீங்க இல்ல? ஐயோ, என்ன நீங்க அந்த மாதிரிலாம் என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஜஸ்ட் உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலாமேன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க சிட்டில நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட ட்ரை பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் போனை வைக்கிறீங்களா? சாரி அப்சரா, நான் ரொம்ப போர் அடிக்கிறேனோ? பயங்கரமா மொக்க போடுறீங்க. சாரி, உங்க டைமை நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் வேலை இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் ராட்சசி ஆவறதுக்குள்ள தயவு செஞ்சு போனை வைங்க. அக்கா, நடராஜே மறுபடியும் வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தது ரொம்ப நல்ல விஷயம்க்கா. நர்மதா, வேலையை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? என் வீட்டுக்கார முன்னாடி சொன்ன மாதிரி இது சைக்கிள் கம்பெனி கூட இல்ல. நடராஜ் படிச்ச மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வேலை தான். அம்பத்தூர்ல இருக்கிற பெரிய பிரிண்டிங் பிரஸ்ல வேலை. என் வீட்டுக்காரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் மேனேஜரா இருக்காரு. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம்க்கா. நீங்க சொன்ன உடனே என் வீட்டுக்கார அவர்கிட்ட போன்ல பேசிட்டாரு. கூட்டிட்டு வான்னு சொல்லிருக்காராம். போய் அவரை பார்த்துட்டு
என்னைக்கு வான்னு சொல்றாங்களோ அன்னைக்கே ஜாயின் பண்ணிடலாம். ஆ, நடராஜ் என்ன அப்படியே நின்னுட்ட? கம்பெனிக்கு போகணும்ல, போய் ரெடியாக போ. இது ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இரு ஒரு நிமிஷம் இரு. முதல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போற, இப்படி தாடியும் மீசையுமா போனா நல்லாவா இருக்கும்? போய் ஷேவ் பண்ணிட்டு கட்டிங் பண்ணிட்டு போறியா? சரிங்கக்கா. இரு ஒரு நிமிஷம். நீ பார்க்க வேண்டியது இவரதான். அவர்கிட்ட போய் அண்ணன் பேரை சொல்லு போதும். சரிங்கக்கா, நான் போய் ரெடி ஆயிட்டு பாக்குறேன். அக்கா அக்கா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க? இல்லம்மா, இப்பதான் அவனை ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா அவன் ஓய்வு எடுக்காம வேலைக்கு போகணும்னு சொல்றான். அவனை தனியா அனுப்பணுமேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அதான். என்னக்கா பேசுறீங்க? அவன் என்ன தனியா துபாய் சிங்கப்பூர் அனுப்ப போறீங்க? இங்க இருக்கிற அம்பத்தூருக்கு அப்புறம் என்ன பயம்? அதுக்கு சொல்லல நர்மதா. எப்ப பார்த்தாலும் செத்து போன அந்த பையன் நினைப்பாவே இருக்கா. என்னாலதானே அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி சொல்லி வேதனைப்பட்டு இருக்கான். என் பிள்ளை இதுக்கப்புறம் வேலை செஞ்சு பணம் காசுன்னு சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்த வேண்டாம் நர்மதா. நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். அக்கா, அவன் வீட்டுல சும்மாவே உட்கார்ந்துருந்தா திரும்ப திரும்ப அந்த நினைப்பு தான் வந்துட்டு இருக்கும். ஏதாவது வேலை செய்யறப்ப தானே அவன் மைண்ட் டைவர்ட் ஆகும். அவனும் அதேதாம்மா சொல்றான். அதனால தான் சரின்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் வேலைக்கு அனுப்புறமேன்னு மனசு கிடந்து திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. இது பாருங்க, நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தருங்கிறப்போ நடராஜ் மட்டும் யாரு? எல்லாம் சரியா போயிடும். சரி, நடராஜ போய் அவரை பார்க்க சொல்லுங்க. நான் கிளம்புறேன். வரேம்மா. சரி. மதி, நித்யாக்கு தாலி பெருக்கி போடுறாங்களாமா. நான் ஒரு டிப் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? பத்திரமா இருமா. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க அத்தை. உட்காருங்க. ஆமா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க. குட்டிமா வா 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 வா. ஏய் வாமா குட்டி. என்னம்மா ரெடி பண்ணிட்டீங்களா? இதோ ரெடி பண்ணிட்டே இருக்கேம்மா, வந்துடுறோம். ஏம்மா கல்யாணத்தன்னைக்கு கட்டின புடவை தானே? சரி சரி, சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. பண்ணிடுறேம்மா. ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சரியா? வாங்க வாங்க வாங்க. போங்க. வாங்க வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நான் இங்கேயே நிக்கிறேன். சரி. என்னப்பா எல்லாரும் வந்தாச்சுல்ல? எல்லாரும் வந்தாச்சு. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? பொண்ணை கூப்பிட சொல்லு. பர்வதம், என்னங்க? நித்யாவை கூட்டிட்டு வா. இதோ கூட்டிட்டு வரேன். என்னம்மா எல்லாம் முடிஞ்சிருச்சு? முடிஞ்சதுமா. மாலதி, என்னம்மா? நித்யாவை கூட்டிட்டு போமா. நீங்க கூட போமா. வா. நீ என்ன இங்கே நிக்கிற? நாத்தனார் செய்ய வேண்டிய முறையில நீதான் செய்யணும். வா, முதல்ல அந்த மல்லிகை பூ எடுத்து போடு. சந்தனா அது இருக்கு பாரு. மாறி, சொல்லுங்கம்மா. எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வாப்பா. சரிங்கம்மா. அந்த சந்தன குங்குமம் எடுங்க. அம்மா இதை வச்சுக்கோ. பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடணும்.
வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாறி அதெல்லாம் எடுத்து கொண்டு வை. போய் மஞ்சள் குங்குமம் அந்த பட்டு புடவை எடுத்துட்டு வா. அப்பா தாலி கொடி அதை மறந்துடாம எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. என்னப்பா இது? கிளிப்பிள்ளைக்கு சொல்றது மாதிரி எல்லாம் தெளிவா தானே சொல்லி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணா இது ஏதோ வீம்புக்கு பண்ற மாதிரில இருக்கு. சீக்கிரம் பாப்பா. இதை வந்துட்டுமா? இதை கொடு. அதை எடுத்து வை. அந்த தட்டை தள்ளி வச்சுட்டு எடுத்து வை. அதை அப்படியே வைக்காத, கவர்ல இருந்து எடுத்து வை. அதையும் பிரிச்சு வைப்பா. சரிம்மா. அந்த பெட்டி எடு. என்ன பருவதம் இது? வயசானவங்கன்னு எதுவும் சொல்லாம விட்டத அவங்க இவ்வளவு சாதகமா எடுத்துக்கிறாங்க. ஊரை கூட்டி நிக்கிறப்போ நானும் முறை செய்ய வந்திருக்கேன்னு வந்து நின்னா என்ன அர்த்தம்? கடைசி நேரத்தில் நாம எதுவும் சொல்ல மாட்டோம்னா அப்படி ஏதாவது சொன்னாலும் நம்மளை தானே எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. இதை பாரு பர்வதம், மற்றவங்க என்னை பத்தி எது சொன்னாலும் பரவாயில்ல, இந்த முறை செய்யற கதையெல்லாம் இங்க வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களை கிளம்ப சொல்லு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்னா நீ போய் அங்க இரு. சரிங்க. சம்மந்தி, எங்களால முடிஞ்சதை கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஏத்துக்கிட்டு எங்க பொண்ணை ஆசீர்வாதம் பண்றதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுக்கணும். தாலி கொடி கொண்டு வந்திருக்கேன். அதை நாத்தனார்கிட்ட கொடுத்து மாத்தி விட சொல்லுங்க. அதான் பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்காங்க போல இருக்கே. கொடிய வாங்கி காசை கோத்து சீக்கிரமா போடுங்க. நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குல்ல. இங்க பாரு பர்வதம், அந்த வீட்டுல இருந்து என் சாவுக்கு கோடி துணி கூட வந்துடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். வயசானவங்க மட்டும் இல்ல, பொம்பளையா இருக்கிறதுனால தான் நான் சும்மா இருக்கேன். நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி அவங்களை அனுப்பிவிடு. உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஆக வேண்டியதை பாருங்க. அம்மா, உனக்கு சொல்ல தயக்கமா இருக்கு, அவ்வளவுதானே? விடு, நான் சுக நானே சொல்றேன். உங்களை யார் இங்க வர சொன்னது? தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. இல்லம்மா, இது உங்க அப்பா வீட்டுல இருந்து செய்ய வேண்டிய முறை. அதெல்லாம் முறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு கொண்டு வந்த எல்லாத்தையும் முதல்ல எடுத்துக்கிட்டு கிளம்புங்க பாட்டி. அண்ணே, இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போங்கண்ணே. இப்போ நீங்க எடுத்துட்டு போறீங்களா இல்ல எல்லாத்தையும் தூக்கி நானே வெளியே போட்டுருவா? பாட்டி சீக்கிரம் கிளம்புங்க பாட்டி. இத பாருமா, அவசரப்படாத. இந்த மாதிரி நேரத்துல பிறந்த வீட்டு ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறது நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே? என்னம்மா இப்படி கேக்குற? உண்மையிலேயே நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. அண்ணா, இங்க வாங்கண்ணே, வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. நல்லபடியா சொன்னா உங்களுக்கு புரியாதா பாட்டி? கிளம்புங்க பாட்டி.
சரி ஒரு விசேஷம்னா இப்படி எல்லாம் பிரச்சனை வர்றது சகஜம்தான். அடுத்து ஆக வேண்டியது என்னமோ அதை பாருங்க. தாலி கொடியில காசை கோத்து வச்சுட்டல, அப்புறம் என்ன தாலி பிரிச்சுக்கோரு. செய். என்னடா சோமு, கடைக்கு போல? முதல்ல இன்ஸ்டியூட்ட கடைன்னு சொல்றத நிப்பாட்டுமா. சரி விடு, அதான் டக்குன்னு வாயில வர மாட்டேங்குதே. சரி நீ அந்த இன்சூஸ் அது வாயில நுழைய மாட்டேங்குது, ஏன்டா அங்க போல? இல்லம்மா, ஒரு மாதிரி ஃபீவரா இருக்குமா. டேய், கண்ட கண்ட காய்ச்சல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்கடா. முதல்ல டாக்டரை பார்த்து ஊசி போட்டு வா. நீ வேறம்மா, கடவுள் அவ்வளவு சீக்கிரம் நம்மளெல்லாம் டச் பண்ணவே மாட்டான்.